சில அனிமல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் நேம் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்குறப்ப இது அதுவா இல்லை இதுவா அப்படின்னு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி 2 அனிமல்ஸோட டிஃப்ரென்சஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டார்டாய்ஸ். ஆக்சுவலாக டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெல்லிங்கை வச்சு டார்டாய்ஸ் அப்படின்வாங்க, பட் இட்ஸ் நாட் டார்டாய்ஸ், தட் இஸ் டார்டாய்ஸ். டார்டாய்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக அதோடைய ஷெல்லு வந்து ரவுண்டாக ஹார்டாக இருக்கும், எனிமீஸ்ட் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. இந்த டார்டாய்ஸ் வந்து லேண்டில் வாழக்கூடிய ஒரு மிருகம், ஒரு அனிமல். இது வந்து லேண்டில் இருக்கிறதுனால தரையில் நடக்கணும் அப்படின்றனால அதனுடைய கால் வந்து கொஞ்சம் ஸ்டம்பியாக, அது நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பில்லர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது தண்ணி கிட்டக்க போகுது அப்படின்னு சொன்னாலே ஒன்று தண்ணி குடிக்கிறதுக்கு போகும், இல்லை குளிக்கிறதுக்கு போகும். மற்றபடி இது வந்து தண்ணியில் வாழக்கூடிய ஒரு அனிமல் கிடையாது. இது வந்து டார்டாய்ஸ். இன்னொரு அனிமல் என்ன அப்படின்னு சொன்னால் டர்ட்டில். டர்ட்டில்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அனிமல். மேக்சிமம் கடலில் பார்க்கலாம் அதை, சீ டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டர்ட்டில்ஸ் வந்து இதனுடைய ஓடு வந்து ரவுண்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிறனால வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து தண்ணிக்குள்ளே நீந்துறதுக்காக ஃபிஷ் மாதிரி இதுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸ் இருக்கும் சைடில், கால் கிடையாது பட் ஃப்ளிப்பர்ஸ் இருக்கும். இது வந்து மேக்சிமம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். லேண்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் முட்டை போடுறதுக்கு மட்டும்தான் வரும். இந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் மட்டும்தான் லேண்டுக்கு வரும். முட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், லெபாரியஸ் ப்ராசஸ். எப்படி அப்படின்னு சொன்னால், அதுக்கு கால் கிடையாது, ஃப்ளிப்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த கடல் மணலில், கடற்கரை மணலில் அது வந்து அப்படியே அந்த ஃப்ளிப்பர்ஸ் வச்சு மெதுவாக நடந்து வந்து சரியான ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணி பள்ளம் தோண்டி அந்த இடத்துல அது எக்கெல்லாம் லே பண்ணி அப்புறம் அதை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, சன்லைட் படணும் இல்லையா, க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த டார்டாய்ஸ் என்ன சாப்பிடும் அப்படின்னு சொன்னால், வெறுமனே இலைத்தலைகள் மட்டும்தான் சாப்பிடும், அது நான்வெஜ்லாம் சாப்பிடாது. ஆனால் அந்த டர்ட்டில்ஸ் வந்து இலைத்தலைகளும் சாப்பிடும், சீ அனிமல்ஸ் கிடைச்சதுன்னா அதையும் சாப்பிடும். ஸோ டார்டாய்ஸ் ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொன்னால், டர்ட்டில்ஸ் வந்து ஆம்னிவோர்ஸ். இப்போ இந்த டார்டாய்ஸ் 80லேருந்து 150 இயர்ஸ் வரைக்கும் வாழும். ஆனால் அந்த டர்ட்டில்ஸ் வந்து ஒரு 20 to 40 இயர்ஸ் மட்டும்தான் வாழும். இப்போ டார்டாய்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா, ஆமை. டர்ட்டில், சீ டர்ட்டில் அப்படின்றது வந்து கடல் ஆமை.